Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையை வச்சு செம்ம டேஸ்டான குருமா தாங்க செய்ய போறோம். சப்பாத்திக்குலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி குருமாவை நீங்க ட்ரை பண்ணலனா கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. 4 சப்பாத்தி சாப்பிடுறவங்க கூட இன்னும் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நமக்கு தேவையான அளவு முட்டையை வந்து வேக வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கணும். தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 7-8 முந்திரி போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து தேவைப்பட்ட இடையில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம மிளகா பொடியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், அதனால் நீங்கள் பச்சை மிளகாவை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் இதுலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி வதங்கும் போதே இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வேறு எந்த காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவுக்கு நீங்கள் காய்கறியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இந்த காய்கறி வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய்கறியில் ஓரளவு வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறியோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டையை தோலெல்லாம் உரிச்சிட்டு லைட்டாக கீரல் மாதிரி போட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முட்டையில் நல்லா கீரல் மாதிரி போட்டு சேர்க்கறதுனால இந்த குழம்புலாம் வந்து முட்டையில் நல்லா இறங்கிடும். இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் போல் கொதிச்சாலே போதும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்பாத்தியும் பத்தாது, குருமாவும் பத்தாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.